இஸ்ரவேலர் நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளைங்க 2 பேர். அதில் ஒருவன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு பிறக்கும் முன்னமே கர்த்தர் யாக்கோபை குறித்து ரெபேக்காளோடு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லுகிறான். இது யாக்கோபு எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை குறித்து திட்டத்தை பிறப்பித்திருக்கிறார். நான் சொல்லுகிற செய்தியை எல்லாருமே கவனமாக கேட்கணும். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இன்னும் யாக்கோபு வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறார். யாக்கோபு இன்னும் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் உள்ள யாக்கோபின் திட்டத்தை யாக்கோபு தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னமே கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து அதை பிறப்பித்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது ஆவியான ஒரு தெளிவாய் பேசினார். என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரைக்கும் எழுதிவிட்டு தான் உன்னை நான் இந்த பூமியிலே ஜனிப்பித்தேன் என்றார். எனவேதான் இந்த வெளிச்சம் தாவீதுக்குள் இருந்தபடியினாலே தாவீது உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானேன் என்று சொல்லுகிறார். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பொதுவாகவே பாருங்க, ஒருத்தங்களை நம்ம எவ்வளவுதான் மறந்தாலும் அந்த நபரை நம்ம திரும்பி பார்க்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வரும். ஆனால் ஒரு ஆள் மறித்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நபரை குறித்த நினைவுகள் எவ்வளவுதான் நமக்குள்ள இருந்தாலும் நாளாக 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 என்ன ஆகும் தெரியுமா? அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைய ஆரம்பிக்கும். இதுதான் தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இப்படி ஒரு பர்சன் வீட்டில் உண்டுன்னே, இப்படி ஒரு நபர் வீட்டில் உண்டுன்னே வீட்டார் மறந்துட்டாங்க. சாமுவேல் தாவீதின் வீட்டுக்கு வரும்போது அப்படி அங்கே ஒரு பெரிய விருந்து நடக்குது. தாவீதை கூப்பிட மறந்துட்டாங்க. ஒருத்தர் கூட ஞாபகப்படுத்தலை. அப்பா உண்டு, 7 சகோதரர்கள் உண்டு, அந்த பட்டணத்து மூப்பர்கள் உண்டு, சொந்தக்காரங்க உண்டு, ஒருத்தர் கூட ஞாபகப்படுத்தலை. எங்க தாவீது? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நம்ம கேட்போம்ல, எங்க இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட உட்காந்து இருக்கும் போது உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க 3 பேர். அப்போ 2 பிரதர்ஸ். அப்போ சிஸ்டர் வரலையா? ஆமாம், நம்ம விசாரிக்கிறோம்ல. ஆமாம், ஒருத்தர் கூட கேட்கல. தாவீது எங்க? இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது, எங்க தாவீது? தகப்பனுக்கு ஞாபகம் இல்லை, 7 சகோதரர்களுக்கு ஞாபகம் இல்லை, ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை. தாவீது அதுதான் சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஆனால் அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் மறந்தாலும் ஒருவர் தாவீதை நினைவிலே வைத்து அந்த இடத்துல செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படி எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டும் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள், என்னுடைய கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம், என்னுடைய வருங்காலம் கர்த்தருடைய கையில் நம்முடைய ஃபியூச்சர் இருக்கிறது. இதை தான் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுவார். சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார் அடுத்து? என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதை தான் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள்.
அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என் ஃபியூச்சரை மனசுல வச்சுட்டு தான் கர்த்தர் நடத்துகிறார். தேவனை ஆராதிக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது? எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அழைத்து நீதிமானாக்குறதே நமக்கு பெரிய விஷயம். ஆனா அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? தேவ பிள்ளைகளே, மண்ணான நம்ம மேல கர்த்தர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மண்ணான என் மேல கர்த்தர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே உம்மிடமோ படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே, என்னிடம் உள்ளதையே க்ளோரி, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே, பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் ஆமென். மெதுவான தென்றல் அடித்தவே ஒரு தனமாஷேக்கலர மெதுவான நல்ல கவனமா கேளுங்க. ஏசாவும் பிறக்கிறான், யாக்கோவும் பிறக்கிறான். ஏசா முந்தி வெளிப்பட்டான், மூத்தவன். யாக்கோபு பிந்தி வெளிப்பட்டான், இளையவன். ஆண்டவருடைய பார்வையில் மூத்தவன் இளையவன் எல்லாம் மேட்ரு கிடையாது. உலகத்தின் பார்வையில் அது ஒரு பெரிய மேட்ரு. ஆண்டவர் பார்வையில் ஒவ்வொருவருமே விலையேறப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருவருமே விலையேறப்பட்டவர்கள். எனவே தான் உலகம் சின்னவன் சிறியவன் என்று ஒதுக்கினால் கர்த்தர் சொல்லுவார், சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன். இந்த பொதுவாகவே அந்த மூத்த குமாரன் வேதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த குமாரன் மேல தகப்பனுடைய பற்று இருக்கும். ஏன் அப்படின்னா சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குரியது. சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா சொத்தை 3 பங்கு போட்டு முதல் 2 போர்ஷனை யாருக்கு கொடுப்பாங்க? மகனுக்கு மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க. அதான் சேஷ்டபுத்திர பாகம். மற்றவர்களுக்கு கிடைக்கிறத விட டபுள் போர்ஷன் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசா மேல ஈசாக்குக்கு பற்று ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தி. பொதுவாகவே 2 பிள்ளைங்க இருந்தா ஒரு ஆள் கண்டிப்பா அப்பா செல்லமா இருப்பாங்க, இன்னொரு ஆள் நீங்க யார் செல்லும்? ஏசப்பா செல்லும். அழகா சொல்லுவோம் சர்ச்சில். நம்மளை விட்டா வீட்டில் வந்து பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, அதனால தான் கொஸ்டின் கேட்டேன். இப்படி இருக்கும்போது தான் ஈசாக்கு கூப்பிடுறாரு. அந்த ஆசீர்வதிக்கிற டைம் வருது. கூப்பிட்டு, மகனே நான் உன்னை பிளஸ் பண்ணணும், நீ போய் வேட்டையாடி எனக்கு பெஸ்ட்டாக ஒரு ஃபுட்டை சமைச்சு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இதை யார் கேட்டுட்டு இருக்கிறா? ரெபெக்காள். இந்த ஸ்திரீகளுக்கே உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? இது யாக்கோபு கேட்கல பாருங்க. யாக்கோபு கூடாரவாசி, வீட்டில் தான் இருக்கு. அவருக்கு காதில் உள்ளல பார்த்தீங்களா? நீங்கள் கிச்சனில் கிரைண்டர் ஓடட்டும், மிக்சி ஓடட்டும், ஏன் இடியே இடிக்கட்டும், ஹாலில் பேசுகிற சத்தம் அம்மா காதில் விழும். ஆமாம். இப்போ கூப்பிடுறாங்க யாக்கோப. யாக்கோபா, இப்படி அப்பா அவனை பிளஸ் பண்ணலான்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரெபேக்காள் செய்த செயல் நமக்கு கொஞ்சம் இப்படி பண்றாங்கன்னு இருக்கும். ஆனா ரெபேக்காள் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? யாக்கோபை குறித்த
யாக்கோபை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. யாக்கோபுக்கு அது தெரியாது. யாக்கோபை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது, யாக்கோபுக்கு அது தெரியாது. இப்ப ரெபெக்காள் சொல்றாங்க, நீ வா, நான் ஒரு ஆடை அடிச்சு நான் சமைச்சு தரேன், நீ போய் அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன், தேவ திட்டம் நமக்குள் இருக்குமானால் அதை சரியான வழியில் தான் அடையணுமே தவிர குறுக்கு வழியில அடையவே கூடாது. இந்த குறுக்கு வழியில் அடைஞ்சதுனால வந்த விளைவுகள் எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். எங்க திட்டத்தை தந்தது கர்த்தரானால் அதை செயல்படுத்துகிற வல்லமை கர்த்தருக்கு உண்டு, அதை செயல்படுத்துகிற ஞானம் கர்த்தருக்கு உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ ஆண்டவர் திட்டம் தந்துட்டாரு, நம்மளை விட்டா இதை செய்யறதுக்கு நம்ம பிள்ளைக்கு வேற யாரும் கிடையாது, நம்ம அப்படி நினைக்கிறோம். அதை அடைவதற்கு நம்ம இந்த குறுக்கு வழியை போகவே கூடாது. காரியம் நடந்தது, யாக்கோபு மேல ஆசீர்வாதம் விழுந்தது. அது ரெபெக்காள் செஞ்ச தந்திரத்தினால் வந்ததல்ல, அது தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணினதுனால. நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுது, ஐயோ பல நேரத்தில் ஆண்டவர்கிட்டே நம்ம ஆலோசனை சொல்லுவோம் பாருங்க, ஆண்டவரே 2 நாள்ல எங்களுக்கு செய்வீராக. ஆண்டவர் அப்படியாப்பா, ஏன் 3வது நாள் எனக்கு செய்ய முடியாதா? ஆண்டவர் லாசரு வியாதியா இருக்கிற செய்தி கேட்டு வெயிட் பண்றார். எதுக்கு அப்படின்னா, லாசரு வியாதியா இருக்கும் போது கர்த்தர் போய் சுகத்தை கொடுத்தாருன்னா அந்த சம்பவம் மார்த்தாள் மரியாளோட முடிஞ்சிடும். ஆனால் லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு போய் ஒரு உயிரை கொடுத்தாருன்னா அது மார்த்தாள் மரியாளோட முடியாது. அது அந்த அநேக யூதர்கள் அவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவா இருக்கும். நீ கேட்ட காரியம் கேட்ட நேரத்தில் கிடைக்காம கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் இந்த காரியம் 4 சுவருக்குள் முடிவதற்கு அல்ல, அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவதற்கு ஏதுவா இருப்பதற்கு. இயேசு கிறிஸ்து நீ காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சொன்னார்ல, இவங்க மேல் வீட்டில் காத்திருந்தாங்கல்ல, முதல் 9 நாள் இறங்காத ஆண்டவர் 10வது நாள் ஏன் இறங்கினார்? முதல் 9 நாளுக்குள்ள அவர் இறங்கி இருந்தார்னா அந்த 120 பேரோட அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கும். 10வது நாள் எந்த நாள் தெரியுமா? பெந்தேகோஸ்து நாள். எருசலேம் பட்டணம் முழுவதும் பல ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் வெயிட் பண்றார். உனக்கு தெரியாது, உனக்காக தேவன் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உனக்காக தேவன் ஒரு பிளாட்ஃபார்ம். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை எல்லா கண்களும் காணும்படியான ஒரு சூழ்நிலையை, ஒரு தருணத்தை என் தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கோலியாத்தை வச்சு தாவீதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றார். தாவீது சிங்கத்து கூட ஃபைட் பண்ணார்ல, யாராவது பார்த்தாங்களா? கரடி கூட ஃபைட் பண்ணார்ல, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ட்ரைனிங். உன் அந்தரங்கத்துல நிறைய காரியத்துல விசேஷமாக காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், நிறைய காரியத்துக்கு ஒன்றை கருத்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறார், உருவாக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கோலியாத்து கூட ஃபைட்டு, என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கர்த்தரே ரெடி பண்ணி கொடுக்கிறார். ஆமென். சவுல் ரெடிங்கிறான், ஆனா அண்ணன் சம்மதிக்கவே இல்லை. எலியாப் சொல்றான், ஏன்னா எலியாபுக்கு தெரியும் இவன் சிங்கத்தை கொன்னது, இவன் கரடியை கொன்னது, இவன் ஒருவேளை ஜெயிச்சுட்டானா இவனையா ராஜான்னு கூப்பிடணும், அதுக்கு கோலியாத்து திட்டுனாலே பரவாயில்ல. ஆமென். ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாரு பாருங்க. இந்த தாவீது வந்தார்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில வேத தாவீது வரும்போது நான் போய் ஃபைட் பண்றேன் அப்படி சொல்லும்போது கோலியாத்து தாவீதை விசாரிக்கவே இல்லை. நீ யாருப்பா, உங்க அப்பா யாருப்பா கேட்கவே இல்லை. ஆனா தாவீது கோலியாத்தை கொன்று தலை எடுத்துட்டு வரும்போது சவுல் கேட்கிறான், இது யாருடைய மகன்? என்னதுன்னு அர்த்தம்? நீ விசாரிப்பாரற்றவளாய் இருக்கிற ஒரு நாள் வரும், அன்று உன்னை குறித்து எல்லாரும் கேட்டு அறிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் இது யாரு, ஆமா நீ யாருப்பா, உங்க அப்பா யாருப்பா, ஒண்ணுமே கேட்கல. எங்க பாரு, அவன் பிறந்ததுல இருந்த யுத்த வீரன், நீயோ இளைஞன். தாவீது பார்த்தார், என்ன யாருன்னு கூட உங்களுக்கு கேட்க தெரியல. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் பாருங்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 16வது அதிகாரம், இந்த கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள். 17வது அதிகாரம். அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன்? ஏன் ஃபர்ஸ்டே வந்து நின்னார்ல தாவீது, சவுலுக்கு முன்னாடி வந்து நின்னார்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17வது அதிகாரத்தில் நீங்க பாருங்க, அதே 17வது அதிகாரம். ஆமென். 31வது வசனம். மைக்ல யாராவது வாசிக்கிறீங்களா? அப்படின்னா எல்லாரும் கேட்கும். மைக்ல யாராவது இப்ப இப்ப வாசிங்க. அவ்வளவுதான். மைக்ல. தேங்க்யூ. நீங்க மைக்கோட சூப்பரா வாசிக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, வினவித்த ஒருவனும் இருதயம் கலங்க தேவையில்லை. அப்படி சொல்லும் போது சவுல் தாவீதை நோக்கி, நீ யாருடைய மகன் கேட்டானா? இல்ல. ஏன்? நீ யாருடைய மகனா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு காரியம் நடக்கணும். இன்னைக்கு நீ உங்களை யாருன்னு தெரியுதா? யாருக்காவது தெரியுமா? ஆனா உங்க மேல இருக்கிற அழைப்பு உங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் அழைத்திருக்கிறார், காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்கும் காலம் சாதாரணமா தான் இருக்கும். எலியா காத்திருந்த காலத்துல எலியாவுக்கு நடந்தது என்னன்னு பார்த்தா, டெய்லி போஷிக்கப்படுறாரு, அவ்வளவுதான். வேற என்ன நடந்துச்சு? ஆனா ஒரு நாள் வந்தது பாருங்க, அத்தனை கண்களை அத்தனை பேரை வர வைக்கிறான் கர்மேல் பருவத்துல. வாங்க. அது போலதான் தாவீது திரும்ப வரும்போது, தாவீது கையில கோலியாத்து தலை இருக்கு. இப்ப கேட்கிறார், மகனே நீ யாருடையவன்? இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பார்ட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று உலகம் பெயர் வைக்கிறது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே உருவாக்கி தருவார். ஆனா இங்க என்னாச்சு யாக்கோபு வாழ்க்கையில? அந்த அம்மா குறுக்கு வழியில போனா என்னாகும் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம தடையாயிருவோம். என்னதான் யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வந்தாலும் யாக்கோபுக்கு ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாம போச்சு. பாத்தீங்களா? நம்முடைய சாட்சி கெட்டு போயிடும். அந்த ஏசா சொல்லுவார், அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 முறை என்னை ஏமாற்றினான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆனா சாட்சி போயிட்டே. சில ஏரியால நாம ஸ்கோர் பண்ணுவோம். லாபான் வீட்டுல யாக்கோபு பயங்கரமான ஆளு, ஆனா திருப்பி வீட்டுக்கு போக முடியாது, அங்க சாட்சி இல்ல. ஒரு இடத்துல நமக்கு சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். ஆனா சாட்சிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துல நம்மளால நிக்க முடியாது. யாக்கோபு மேல ஆசீர்வாதங்கள் விழுகிறது. சேஷ்ட புத்திர பாகம் அவன்கிட்ட இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா, இனி அடுத்த இந்த வீட்டு ஓனரே யாருதான்? நான் கேட்பேன், நீங்க சொல்லிட்டே இருக்கணும். அடுத்த இந்த வீட்டு ஓனரே யாருதான்? எல்லாத்தையும் தான் வாங்கிட்டானே யாக்கோபு. அடுத்த இந்த வீட்டு ஓனரே யாருதான்? ஆனா ஓனருக்கு கூட வீட்டுல நிக்க முடியல பாருங்க. ஆனா ஏசாக்கு நிக்க முடியுது. என்ன ஒரு பரிதாபம் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்ட யாக்கோபு கிட்ட இல்லாத சாட்சி தள்ளப்பட்ட ஏசா கிட்ட இருக்கு. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க கிட்ட இல்லாத சாட்சி தேவன் யாருன்னு கேட்கிற நிறைய பேர்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும். இப்ப இதுக்கு ஆமேன் வராது. உங்க கொஞ்சம் முன்னாடி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க திட்டம் வந்ததுன்னு என்ன அடி கைத்தட்டு. ஹல்லேலூயா. இனி போக போக கொஞ்சம் ஆமேன்லாம் குறையும். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை பேச விரும்ப ஆமேன் உள்ள வைத்ததுனால உங்க மத்தியில பேசிட்டு இருக்கிறேன். திட்டம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா சாட்சி இருக்க. சாட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த கனி இருக்குல்ல, அது நம்மில் வெளிப்படக்கூடியது. வரங்கள் கர்த்தர் தரக்கூடியது. வரம் இல்லாத ஆளை வெட்டு போடுவேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கனி இல்லாத மரத்தை வெட்டு வேண்டார். இந்த வரம் உள்ளவங்களை உலகம் பெருசா பார்க்கும். பா என்ன கிஃப்ட் பா. கனி உள்ளவர்களை பரலோகம் பெரிதாய் பார்க்கும்.
தாவீது பாருங்க, தாவீது தான் அடுத்த ராஜாங்கிற அபிஷேகம் அவர் மேல விழுது. அவன் அந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றான்னா துரத்திட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு விசை சவுல் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இப்ப தாவீது நினைச்சா அவனை கொன்றலாம், அவனை கொண்டு அந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். அப்பொழுது அபிசாயி சொல்றான், இவர் ஒரே குத்தி கொண்டு போடலாமான்னு சொல்லும்போது தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, இந்த வார்த்தையை கவனிங்க, பின்னும் தாவீது கர்த்தர் அவர் அந்த மைக்ல வரல, மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சு ஆன் பண்ணி பேச. பின்னும் தாவீது கேக்குது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவர் காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்தில் போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போட மாட்டேன். அதன் அர்த்தம் என்ன? குறுக்கு வழியில போக மாட்டேன். இன்னும் காத்திருக்கணுமா? நான் காத்திருப்பேனே தவிர. இப்படி காத்திருந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த ரிவார்டு என்ன தெரியுமா? அந்த தாவீதின் ராஜ்யபார் நிலைக்க வைத்தார். அந்த தாவீதின் கூடாரம் விழுந்த போதும் திரும்ப எடுப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தாவீதின் கோத்திரத்தில் இயேசுவே வந்தார். ஆமென். குறுக்கு வழியில போயிடவே கூட நம்மளால நிக்க முடியாது. இயேசுவோடு கூட சீஷர்கள் 12 பேர், அதுல முக்கியமானவன் பேதுரு. இரவு நேரத்துல இயேசுவை பிடிக்கும்படி வராங்க. பேதுரு கத்தி எடுத்து வெட்டிட்டான். கத்தி எடுத்து வெட்டாம இருந்திருந்தா கூட அந்த இயேசுவை பத்தி கேட்டாங்கல்ல, அந்த இடத்துல அவன் நின்றுப்பான். இப்ப நிக்க முடியாது. ஏன்? அந்த கூட்டத்தில் ஒருத்தனை காததான் வெட்டிட்டான். இப்போ உண்மையில பேதுரு மறுதலிக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போகவில்லை. இயேசுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறான். ஆனா அவன்கிட்ட சாட்சி போயிட்டுல, சாட்சி போனதுனால அவனுக்கு நிக்க முடியல, மறுதலித்து விட்டான். தேவ பிள்ளைகளை அழைக்கப்பட்ட தேவ வார்த்தையை, வாக்கு திட்டத்தை உடைய தேவ பிள்ளையினுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். 400 வருஷம் அடிமைத்தன அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது தேவ திட்டம். ஆனா இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது 430 வருஷம், அந்த 30 வருஷம் டிலே ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே. ஏன் மோசேக்கு நிக்க முடியல? எகிப்துல ஏன் நிக்க முடியல? ஒருவனை அடித்து கொன்று விட்டான். சாட்சி போயிட்டு, எல்லாத்தையும் வாங்கிட்ட யாக்கோவே சேஷ்டபுத்திர பாகம். அப்பா ஆசீர்வாதம் ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கு. ஆனா உன்னால உன் வீட்டுல இருக்க முடியுதா? உன்னால வீட்டுல இருக்க முடியுதா? ஆமே. சில சிச்சுவேஷன்ல சில ஏரியால இருக்கவே முடியாது. அநேகர் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நிமித்தம் ஷிஃப்ட் ஆறவங்க இருப்பாங்க. ஆனால் சிலர் பாருங்க, சாட்சி கெட்டு போனது நிமித்தம். எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்ல ஒரு சகோதரி, ஒரு மகன், அந்த தாயார் நல்ல ஜோம் பண்ணுவாங்க. அந்த மகன் நிமித்தம் ஒரு பெரிய அந்த தாயாருக்கு அங்க நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. பல வருடங்கள் கழித்து அவங்கள ஒரு சர்ச்சில் மீட்டிங் போகும்போது பார்த்தேன். அவன் இங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறை இருக்காது, எல்லாமே இருக்காது, ஆனா நிக்க முடியல. இந்த யாக்கோபிட்ட தாயார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகனே, ஏசா கோபத்தில் இருக்கிறான், நீ போ, நீ அவன் கோபம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும். யாக்கோபு வெளியே போயிட்டு திரும்ப வர 20 வருடம் ஆச்சு. திருப்பி வந்துட்டார் யாக்கோபு, வீட்டுக்கு வந்துட்டார்.
ஆனா என்ன ஒரு பரிதாபம் நல்லா தெரியுமா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை யாக்கோபு பார்க்கவே இல்லை. அந்த இப்போ சாவேன்னு சொல்லி கிடந்த ஈசாக்கு அப்படியே இருக்கிறார். நான் இப்போ சாக போறேன்னு சொல்றவங்கள நம்பவே கூடாது. நான் சாக போறேன், என் கடைசி ஆசை ஏதாவது சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டே ஆளு. ஆனா மகனே நான் பேசுறேன். அந்த தாயார் என்ன நினைச்சாங்க தெரியுமா, நாளைக்கு ஏசாட்ட பேசி சமாளிச்சிடலாம். இல்ல, எப்படி சமாளிக்க முடியும்? ஏன்னா குறுக்கு வழியை உருவாக்கி கொடுத்தது யாருதான்? நம்ம ஒரு குறுக்கு வழிய நம்ம எடுத்துட்டோம் வைங்களேன், நாளைக்கு சமாதானம் பண்ண கூட முடியாத நிலையில் இருப்போம். ஆண்டவர், ரெபேக்காளே உன்கிட்ட தானே என் திட்டத்தை சொன்னேன். ஆமா, திட்டத்தை சொன்ன எனக்கு திட்டத்தை நிறைவேற்ற தெரியாதா? இருபத்தெட்டு வருஷம் வரை காத்திருந்த யோசேப்புக்கு இன்னும் 2 வருஷம் காத்திருக்கிறது கொஞ்சம் கடினமா இருந்து பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து. கர்த்தர் அவனை மறக்கவே வச்சுட்டார். யோசேப்பு 17 வயசுல சொப்பனம் காட்ட தெரிஞ்ச எனக்கு அதை நிறைவேற்ற தெரியாதா? ஒரே இரவு போதுங்க, ஒரு இரவு போதும். ஆரோனுடைய உலர்ந்த கோலை ஒரே இரவுல துளிர்விட வைத்தவர் யோசேப்பின் சரித்திரத்தை ஒரே இரவுல மாற்றிட்டார். பார்வன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விடுகிறான். ஆமென். நம்ம படுத்திருக்கிற இடத்துல ஒரு கொசு வந்தாலே தூக்கம் போச்சு. பார்வன் தலையில பசுக்கள் இப்படி எழும்பி இருக்கிறார். என்னன்னு தெரியல. ஒருத்தனுக்காக ஒரு ராஜாக்கு தூக்கத்தை கெடுத்தார். பாத்தீங்களா? இவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த வேலைக்காக காத்திரு. உன் மேல இருக்கிற திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறுக்கு வழியை தெரிந்தெடுக்காதே. போவாஸ் ரூத்தை பிளஸ் பண்ணதே எப்படிதான் பிளஸ் பண்றார் தெரியுமா? பாருப்பா, நீ தரித்திரருக்கு பின்னாக ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாக போகாம நீ நேரம் என்ன பார்த்து வந்துட்ட பாரு. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின நற்குணம் ஆமே நல்லா இருக்குமா. நீ பயப்படாது, நான் உனக்கு வேண்டிய படி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டிய படி எல்லாம் செய்வேன். உனக்கு என்ன செய்யணுமோ அது அவ்வளவு நான் செய்யறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய திட்டமும் இருக்குன்னு நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். குறுக்கு வழியை தெரிந்தெடுத்து எதையும் வாங்கிறாதீங்க. இன்னொருத்தங்களை ஏமாற்றி அது இருக்கவே கூடாது, அது இருக்கவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கர்த்தர் எங்க கொண்டு விடுவார் தெரியுமா? ஆமென். ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபு முட்டு மடக்க விட்டார். ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபு இப்படி குனிந்து வீட்டில் இருந்த யாக்கோபு என்னைக்காவது ஏசா முன்னாடி இப்படி இருந்தாரா? ஐயோ அண்ணன் வரார் அண்ணே அப்படி இருந்தாரா? இல்ல. ஆனா இப்போ யாக்கோபு பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வெறும் கோலுங்கையுமாய் போய் 2 பெரிய பரிவாரத்தோடு வருகிறவன். ஆனா ஏசா வந்து நிற்கும் போது ஏசாவுக்கு முன்னாக என்ன பண்றாரு தெரியுமா? எதுக்கு யாக்கோபை இப்படி ஒரு நிலைமை? கர்த்தர் ஒப்புரவாக வைப்பா. நீ பலி செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்தால் அந்த காணிக்கை அங்கே வச்சுட்டு ஓ. ஏசா வேட்டையாடி வரும்போது நம்ம ஆளு கூழ் இப்படி காய்ச்சிட்டு இருக்கிறார். ஆமே. ஏசா வந்ததும் அண்ணே கூழ் வேணுமான்னு அப்படியே கேட்டார். அவெல்லாம் தர முடியாது போ. இப்படி இருந்த ஆளு எப்படி ஆகிட்டார் பாத்தீங்களா? ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவரே என்ன நேர்வழியாய் நடத்துங்கப்பா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை நான் பாதை மாறிடக்கூடாது, நான் ஷார்ட்கட் வே தெரிந்தெடுக்க கூடாது, காத்திருக்கணும்னா காத்திருக்க வைங்க, என்னை நேர்வழியா நடத்துங்க, நேர்வழியா நடத்துங்க. உங்க நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாதப்பா. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. தாமே யாக்கோபை போல குறுக்கு வழியை தெரிந்தெடுக்காம தாவீதை போல காத்திருக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். ஆனாலும் இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை கர்த்தர் எப்படி நடத்தினார் தெரியுமா? கண்மணியை போல காத்தருளினார். இந்த யாக்கோபு இப்ப வேஷம் மாறிட்டு போறான்.
யார்கிட்ட? ஈசாக்கிட்ட. ஏசா எங்க போயிருக்கிறார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அப்படி இன்னும் சத்தமா சொல்லுங்க. வேட்டையாட. அங்க உங்க அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க ஊர்ல வந்து நான் சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க நாங்க என்ன வந்தாலும் சத்தம் போட மாட்டோம் இருக்க கூடாது. ஆமே, நீங்க சொல்லிட்டே இருக்க, அப்பதான் வசனம் உங்களுக்குள்ள நல்ல யார். வேட்டையாட போயிருக்கிறார். இப்ப நம்ம ஆளு ஏசா மாதிரி வேஷெல்லாம் போட்டுட்டு வந்திருந்து, அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன், என்ன மகளே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது உம்முடைய தகப்பன். என்ன அது உம்முடைய தேவன் வந்து எனக்கு சீக்கிரம் அதை சீக்கிரம் தேவனை வாய்க்க பண்ணார். உங்க மனைவின்னு சொல்ல வேண்டியதானே? உங்க மனைவி இருக்காங்கல்ல, அதான் எங்க அம்மா சீக்கிரமா வாய்க்க பண்ணாங்க. அங்க ஃபுல்லா ஆண்டவரை கொண்டு வரது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு, ஆண்டவர் எங்களை ஏன் கைவிட்டீர், எங்களுக்கு இப்படி செஞ்சது நானா செஞ்சேன், நீ அவ்வளவு செஞ்சு வச்சுட்டு. ஹல்லேலூயா. உடனே அவருக்கு சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். கிட்ட வான்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஏசாவின் ஸ்மெல். பிளஸ் பண்றார். எப்படி கர்த்தர் யாக்கோபை காப்பாற்றினார் பாருங்கள். 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அந்த டைமிங்க பாருங்க. யாக்கோபு போன உடனே ஏசா வரான். ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிருந்தா, கொஞ்சம் 5 நிமிஷம் தாமதிச்சிருந்தா, யாக்கோபு இப்போ ஏசா முன்னாடி நிக்கிறாருன்னு வைங்களேன். அப்பா நான் தான் ஏசா அப்படி சொல்லும்போது பின்னாடி ஏசா சொல்லுவான், அப்ப நான் யாரு? யாக்கோபு ஈசாக்கு கிட்ட ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கும்போது மட்டும் ஏசா வந்திருந்தான்னா அதுதான் அவனுக்கு கடைசி ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அந்த வேட்டையாடின அம்பும் வில்லும் பின்னாடி இருந்து ஆமென். அந்த இடத்துல எப்படி காப்பாற்றப்படுகிறான் பாருங்கள். மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிற சூழ்நிலையில நாம் காப்பாற்றப்பட்டது நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய உண்மையினால் அல்ல. நம்மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபை அவ்வளவு பெரியது. நல்ல கைகளை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவ பாதுகாப்பை உணரணும். 1 சாமுவேல் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 23:14 வாசியுங்கள். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரண்யான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இப்போ எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சவுல் அனுதினம் தேடுகிறார். ஆமென். பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யெகோவாவை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தாவே நீர் என்னை ஒப்பு கொடுக்காததுனால நான் உயிரோடு இருக்கிறேன். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கைகளை தட்டி சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே. கோரி ராஜா நாமா சேரே. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலோ. ஆமென். கலங்கின என்னை கண்டு நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு
கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. வீட்டு கொடுக்கலை கைகளை தட்டி ஆமென். சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். ஆமென் ஆமென். தேவனால் காக்கப்படும் போது புரிந்து கொள்ளுங்கள். 2017 ஆண்டுல சென்னையில் ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு சாட்டர்டே பகலில் ஊழியம் முடிச்சுட்டு நைட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு வர்றது. ஸ்லீப்பர் பஸ் இருக்குல்ல, அதில் லோயர் பர்த்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் சண்டே சர்ச்சுக்கு இருக்கணும். காலையில் திருநெல்வேலிக்கு முன்னாடி கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது பகுதியில் வரும்போது காலையில் ஒரு 4:45 தாண்டி 4:45 என்னை யாரோ தட்டி எழுப்புனது போல இருக்கு. எழும்பி பார்க்குறேன், இன்னும் டைம் இருக்குது, 2 hours ஆகும் ஊருக்கு போகிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த சைடில் பைபிள் ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு படுத்து அப்படியே ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 minutes ஆகலை, நான் போன பஸ்ஸு பெரிய விபத்துக்குள்ளானது. அதாவது 2 பஸ்ஸு மாறி மாறி ஓவர்டேக் பண்ணி வந்து அந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடம் வரும்போது 2 பஸ்ஸுமே கண்ட்ரோல் விட்டுட்டு, ஒரு பஸ்ஸு லெஃப்ட் சைடு பள்ளத்தில் இறங்கிட்டு, நான் போன பஸ்ஸு ரோட்லையே தலைகீழாக. நான் பஸ்ஸுக்கு அடியில் ஒரு 15 நிமிஷம் எங்கே இருக்கோனே தெரில. எனக்கு இருக்குமா இல்லையானே தெரில. பயங்கரமாக அலறல் சத்தம். சிலருக்கு கை காலெல்லாம் பஸ்ஸுக்கு அடியில் மாட்டிட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வராங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஒரு சைடு கிளாஸை உடைச்சி ஒவ்வொருத்தரையாக வெளியே எடுக்கிறாங்க. நானும் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன், கிருபையினால் ஒரு சின்ன அடி கூட இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அந்த வழியாக இன்னொரு பஸ் வருது. நான் கை காட்டினேன், அவங்க என்ன நாகர்கோவிலில் கொண்டு விட்டாங்க. அன்னைக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட் திரும்ப வந்துட்டே இருக்கு. அப்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் கேள்விப்படும் போது மரணங்கள் செய்தி தான் அதிகமாக இருக்கும். அதுவும் நான் இருந்த இடத்துல அந்த பொசிஷன் கீழே அப்படி பார்க்கும்போது பெரிய ஆபத்து வந்திருக்கணும். எவ்வளோ அதிசயமாக காத்தீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு உன் தீபத்தை சத்துரு அணைக்க நினைத்தான், நான் உன்னை பாதுகாத்தேன். ஏன் தெரியுமா? 2 காரணங்களுக்காக. ஒன்று, உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. 2, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது என்றா. எதற்காக இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இதே போல காப்பாற்றப்பட்டு யாராவது இந்த கூட்டத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியமும் இருக்கிறது, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஏசா கையற்ற தூரத்தில் வந்த பிறகும் ஆமென், கர்த்தர் யாக்கோபை ஏசா கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தாவீதை கர்த்தர் சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை! கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்த கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹalleluya hallelujah. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. கைகளை உயர்த்தி காத்தீரே, வழுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. சொல்லுங்க, எடுத்தீர்
கொடுத்தீர் கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, டெய்லி நல்ல பிரைஸ் பண்ணணும், நல்ல துதிக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிறத பெருசாவே பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ ஒருத்தங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது, டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10-30 நாள் ஐசியூல இருக்கிறாங்க, வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அன்கான்சியஸும் ஆயிட்டாங்க. சில பார்க்குறாங்க என்னடா இப்படி பயங்காடிட்டே இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி ஆயிட்டாங்க. திடீர்னு கண்ணு திறக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க, ஐசியூலேருந்து ரூமுக்கு கொண்டு வராங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. அடுத்த வாரம் சண்டே சர்வீஸில் சாட்சி சொல்கிறாங்க, செத்து பிழைச்சேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் பிழைப்பேனே நினைக்கல. ஆனால் கர்த்தர் என்ன ஜீவனோடு காத்தான்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் எப்படி கை தட்டுவோம். ஆனால் நம்ம அப்போ ஆண்டவர் பாப்பா இங்கே பாரு, அப்போ ஒன்று ஐசியூ கொண்டு போனாதான் நீ சாட்சியா இருப்பியா? இது எவ்வளோ பெரிய டெஸ்டிமனியா பார்க்குறோம். இது பெரிய டெஸ்டிமனி இல்லைன்னு இல்லை. சர்ச்சில் ஒரு பொண்ணு, ஃபாரின்ல உள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திடீர்னு ஒரு வியாதி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்போது தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எங்கள் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பீரியட்லாம் சொல்லி அந்த பிள்ளைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மாசமோ 2 மாசமோ இப்படி இருந்து திரும்ப கர்த்தர் ஜீவனை கொடுத்து சாட்சியாக கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதை கேட்கும் போதே பார்த்தீங்களா எப்படி கை தட்டுறோம் பார்த்தீங்களா? இப்படி ஒரு நிலைமைக்கு போக விடாம கர்த்தர் நம்மை காக்கிறத நினைச்சு, அதாவது பசிக்கிறவனுக்கு தான் சாப்பாடோட அருமை தெரியும். ரோட்ல படுக்கிறவங்களுக்கு தான் வீட்டோட அருமை தெரியும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு தான் ட்ரெஸ்ஸோட அருமை தெரியும். வெண்டிலேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு தான் உயிரோட அருமை. இந்த கோவிட் டைம்லாம் எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனாங்கல்ல, என்ன வாங்க போனாங்க? மாஸ்க். ஏன் மாஸ்க் வாங்கினாங்க? ஏன் அப்போ ஒரு சாரி வாங்கினா 2 சாரி ஃப்ரீ? ஏன் அது வாங்கல? அது தேவையில்லையா? கோவிட் முடிஞ்ச பிறகு திருப்பி ஏன் போனீங்க? அப்போ அந்த உயிர்னு வரும்போது முதல்ல நம்ம அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? அப்படிதானே போறோம். சரி, எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்க, இந்த பலசரக்கு கடைக்கெல்லாம் போனாங்க. என்ன வாங்க போனாங்க? மாஸ்க் வாங்கியாச்சு. அடுத்து இங்கே லாக்டவுனே போடலையா? போட்டாங்கல்ல. இல்ல நிறைய ஊர்ல கோவிட் வந்ததே தெரியலன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு இன்டர்வியூ வேற இருக்கு, டிவில இருக்கு இப்போ. அது என்ன இப்படி உங்க ஊர்ல எல்லாம் அந்த கோவிடை பத்தி பயமே இல்லையான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல டிவியே கிடையாது. இந்த டிவி நியூஸ் தான் திடீர்னு ஃபிளாஷ் போட்டு நமக்கு ஹார்ட் பீட்டை ஏத்திட்டே இருப்பாங்க. இப்போ வரும் அண்ணா வீட்டு பக்கத்துல வந்துட்டு கதவை திறந்தா கோவிட் கடிச்சிரும். அந்த மாதிரி நியூஸை கொண்டு வந்துருவாங்க. இது டிவி இல்லாத, கரண்ட் இல்லாத. பாருங்க, இந்த இனியுமே கேட்பேன் பாட்டு ஷூட் அந்த டைம் தான் எடுத்தோம். அது ஒரு பெரிய மலைக்கு மேலே. அங்கே கரண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, டவரும் கிடையாது. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த மேலே போனதும் ஃபோன் டவர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்கள்ட்ட கேட்குறேன், கோவிடு சொன்னாங்க ஏதோ கீழே ஏதோ
ஏதோ கோவிடா டேவிடா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவலை இல்லை, ஜாலியாக இருக்கிறாங்க. பார்த்து அந்த ஒரு ஷூட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரை எடுத்தோம். நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், என்ன ஜாலியாக இருக்குங்க, இங்கேயே இருப்பது நல்லது, கீழே ஒரு தொந்தரவும் இல்லை. எல்லாருமே கடைக்கு போனாங்க. என்ன வாங்க போனாங்கன்னு சொல்லவா? பால், அரிசி, பிஸ்கட்டு, அத்தியாவசிய காய்கறிகள். யாரும் ஐஸ்கிரீம் வாங்க போகல. உயிர்னு வரும்போது உயிர் பிழைக்க என்ன தேவையோ. ஜப்பான்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அடிக்கடி எர்த்குவேக் வரும். அங்க இருந்த ஒரு பிரதர் சொன்னார், அதனால ஃபர்ஸ்டே ஒரு வீட்டுக்கு போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைப்பாங்களா. என்ன அப்படின்னா, உங்க பாஸ்போர்ட்டு, உங்க ஐடி கார்டு எல்லாமே எப்பவுமே டோர் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது ஷேக் ஆகுதுன்னு தெரிஞ்சா இறங்கி ஓடும் போது அதை அப்படி கையில் எடுத்துட்டு ஓடிடணும். அந்த டைம் ஐயோ டிவி, ஐயோ அவ்வளோ ஓடக்கூடாது. உனக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை எப்பவுமே டோர் பக்கத்துல வச்சுக்கோ. ஆமென். தேவன் எவ்வளவு கிருபையா காக்கிறார். யோபு கிட்ட கேட்போமா? ஒண்ணு இல்லாத யோபு கிட்ட, யோபு உங்க சாட்சி என்ன? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பை நாவியை காப்பாற்றினது. எரேமியா சாட்சி கேட்கலாமா? எரேமியாவை இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க, புலம்பல் பாடிட்டு இருக்கிறீங்க, உங்க சாட்சி என்ன? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்ட தாவீதுட்ட கேட்கலாமா? தாவீதே உங்க சாட்சி என்ன? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உரைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர். ஓ பிரித்தீர், பிரியாதிருந்தீர், எனக்கு யாருண்டு? எஸ், கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் காக்கிறார், கிருபையாய் காக்கிறார், கிருபையாய் காக்கிறார். ஹல்லேலூயா. யேசபேல் எலியாவுக்கு நாள் குறிக்கும் போது எலியாவை பார்த்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசலாங்க, கர்த்தர் அறியாமலும் கர்த்தர் அனுமதிக்காமலும் நம் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நாகர்கோவில்ல ஒரு போதகர், எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் ஒரு விஷயம், அவங்க பேர பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தார். நீங்க கண்டிப்பா வரணும்னா, சரி பார்க்குறேன்ல, கண்டிப்பா வரணும். என் மகளுக்கு தேவன் பேர பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக இது வைக்கல, என் மகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயத்தை சொல்றதுக்காக வச்சிருக்கிறேன். என்ன பண்ணார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். சென்னையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக டெலிவரி டைம் அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நினைக்கிறேன், போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டாங்க. மாற்றி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரீரத்தில் அதன் விளைவுகள் வர ஆரம்பித்தது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைகள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே விட்டாங்க. நாகர்கோவில் கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் அந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க. இன்னும் 24 hours உங்கள் மக உயிரோடு இருப்பான், 24 hours உங்கள் மக இறந்துருவா அப்படின்னு.
இவர் சொன்னார் 24 ஹவர்ஸில் என் மகன் இறந்துருவான்னா எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கணும், நான் வீட்டிலேயே கொண்டு போய் வச்சுக்கிறேன். அப்படி சொல்லும்போது அந்த மகளுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி ஆள் கான்சியஸாக இருக்கிறாங்க, மீதி எதுவுமே இல்லை. அந்த மகளை கொண்டு போகிறதுக்காக அவங்க அதுக்கான ப்ரொசீஜரை ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க இறந்து அந்த பாடியை பேக் பண்ணி கொண்டு போவாங்கல்ல, அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பாஸ்டர் தாங்க முடியாது, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இறந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்க. இந்த ப்ரொசீஜரில் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க. பாஸ்டர் சொல்கிறார், என் மக உயிரோடு தானே இருக்கிறா. இல்லையா, இப்படி கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேர மகா கிட்ட போய் கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாருமா, நம்ம வீட்டுக்கு போகிறோம், நீ உயிரோடு இருந்தா நம்ம வீட்டில் பார்க்கலாம், நீ இறந்துட்டேன்னா பரலோகத்தில் வந்து ஒன்று அப்பா பார்க்க வருவேனா அப்படி சொல்லிட்டு 33 வயசு அது. நேராக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்த நாள் மாலை வர டாக்டர்ஸ் குறித்த டைம் இருக்கு. அவர் காலையில் வழக்கம் போல் ஒரு குறிப்பிட்ட மலை பக்கம் ஒவ்வொரு இடத்துல போய் ஜோம் பண்ண போவார். ஏதாவது ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்கள் சித்தனை எடுத்துருங்க, ஆனால் இல்லை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு அதுக்கான ஒரு வார்த்தையை மட்டும் தந்துருங்க ஆண்டவரே. ஜோமணி 2 மணிக்கு ஒரு ஜோமணி பார்க்குறார், ஒரு வார்த்தை இல்லை. வேதனையோடு திரும்பி வரார். அவர் வழக்கம் போல் அந்த ஜங்ஷனில் ஒரு டீ கடையில் டீ குடிப்பார். அந்த கடையில் நிற்கிறார். என்ன இப்படி டீ வாங்குறார். என்ன ஆண்டவர் எனக்கு பேசவே இல்லை நீங்கள். ஆமே, அன்னைக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கலையா, இருந்தாலும் வழக்கம் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டீ கடைக்குள்ள ஒரு வௌவால் வருது. வௌவால் வந்து அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா அடின்னு போட்டு அடிக்கிறான். அடிச்சு அதை செத்துட்டு அப்படி நினச்சி விட்டுட்டு திரும்ப போய் டீ போடுறான். அப்புறமா அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். டீ போட்டுட்டு இவங்கள டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே செத்துட்டுன்னு நினச்ச வௌவால் என்ன பண்ணுது தெரியுமா, திடீர்னு எழுப்பி பறந்து போயிட்டு. பறந்து போனதும் அந்த டீ கடைக்காரன் டீ ஆத்திட்டே சொல்கிறான், அதுக்கு காலம் இன்னும் முடியலை அப்படின்னு. 2 மணிக்கு ஒரு ஜோமனிட்டு இருக்கிறதுக்கு மலையில கிடைக்காத வார்த்தை டீ கடையில் ஆண்டவர் கொடுத்தான். இந்த வேர்டு அவன் சும்மா நார்மலா சொன்னான். அவன் தீர்க்கதரிசிலாம் கிடையாது, தீர்க்கதரிசியை தான் வச்சு பேசணும்னு கிடையாது. ஆமேன். பேதுருவை திருந்த வைக்க சேவலை வச்சும் பேசுவார், பிழையாம திருந்த வைக்க கழுதையை வச்சும் பேசுவார். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டார்னா அது எப்படியாவது சொல்லுவார். அதனாலதான் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பவுமே கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த வேர்ட் அவர் டீ அதுக்கு இன்னும் காலம் வரல சார் அப்படி சொன்னதும் இவர் டீயை வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மகளை பார்த்து சொல்றாரு, மகளே நீ சாக மாட்டேன், உனக்கு இன்னும் காலம் வரலன்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் குறித்த நாள் தாண்டி, ஒரு நாள் தாண்டி, ஒரு வாரம் தாண்டி, ஒரு மாதம் தாண்டி, ஒரு வருடம் தாண்டி அவங்க பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் இருக்கும்போது இந்த சாட்சியை சொல்றாங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று தாவீது சொல்ல காரணம் என்ன? சங்கீதக்காரன் அப்படி சொல்ல காரணம் என்ன? உன்னை தண்டித்ததோ, உன்னை காத்திருக்க வைத்ததோ, உன்னை கடினமான சூழ்நிலை நடத்தினதோ உன்னை அழிப்பதற்காக அல்ல, நான் நினைக்கிறபடி உன்னை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், யாக்கோபை கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அவன் அடையாளமே கூடாரவாசி. கூடாரவாசினா வீட்டிலேயே இருக்கிறவன், வீட்டிலே இருக்கிற உன் அடையாளத்தை நீ தீர்மானிக்க கூடாது யாக்கோபே. உன் அடையாளத்தை உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ தீர்மானிக்க கூடாது. உன் அடையாளத்தை நீ உருவாகும் முன்னுமே தெரிந்தெடுத்த கர்த்தர் தீர்மானிக்க வேண்டும். நீ கூடார வாசியாய் அவன் வீட்டிலே அவன் இருந்திருப்பானா கடைசி வரை யாக்கோபு என்னும் கூடார வாசி. ஆனால் அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அடையாளம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே தான் பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். ஆமென். தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். ஆமென். நான் யாருன்னு பேர் என்ன, சும்மா நம்ம பேர், நம்ம அழகுக்கு பேர் வைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வைத்து பேர் வைக்கிறார்.
சீமோனை அந்திரேயை அழைத்துட்டு வரும்போது இயேசு கேபா அப்படிம்பார். சீமோன்னா நாணல்னா ஒரு காத்தடிச்சா முறிஞ்சிரும். கேபானா கல்லு துண்டு, பாறை துண்டு. இவன் அவ்வளோ சீக்கிரம் முறிய மாட்டான். கர்த்தர் பார்த்தீங்களா எப்படி வைக்கிறாருன்னு? ஆமே. நம்ம ஆளை பார்த்து பேர் வைப்போம். ஆமே. நமக்கு என்ன சில பேர்லாம், அதாவது சைனாலே எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ லேட்டஸ்டாக நியூஸில் வந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு பேரை தேடி தேடி பார்த்து ஒரு பேரும் கிடைக்காம கடைசியில் ABCDEFGH கடைசி இசட் வர வச்சிருக்கிறார். நான் வேடிக்கை சொல்லல, அப்படியே இருக்கு. இனி அந்த பிள்ளை வளர்ந்து இந்த அப்பாவை என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க ABCD படிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம். அப்போ இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பேர் படிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். சும்மா இஷ்டத்துக்கு பேர் வைக்க ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்னா அதுலயே உங்க எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்ம மேல வாக்குத்தத்தம் விழுந்ததும் உடனே எல்லாம் நமக்கு அனுகூலமா நடக்கணும்னு கிடையாது. எப்போ கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. வெளியே கொண்டு வரார். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அவங்க கர்த்தர் குருடன் யார சொல்றாரு தெரியுமா? கண்ணு தெரியாதவங்கள இல்ல, பாதை தெரியாதவர்களே. கர்த்தருடைய பார்வையில குருடர்கள் யார் தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க கிடையாது. எந்த பாதையில நடக்க வேண்டும் என்று பாதை தெரியாமல் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள். பாருங்க, நாங்க இங்க வரும்போது இங்க வர்றதுக்குன்னு நாங்க GPSல மேப்பு போட்டு புறப்பட்டு ஓச்சேரிக்கு ஆப்போசிட் ரோடுக்குள்ள போய் நிக்கிறோம். கூகுளும் ஏமாத்தும், ஆனா கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார்ல, எந்த இடத்துலயாவது சாரி தெரியாம இங்க கொண்டு வந்துட்டேன் சொன்னாரா? ஆனா கூகுள் சொல்லுச்சு டர்ன் ரைட். ஏன்னா நீ தப்பா வந்திருக்கிற. நான் எங்க தப்பா வந்தேன்? நீ என்ன கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டு. ஆமென். இயேசு பெரியவர், மாரநாத சபையின் போட்டு வந்தா அரசு தொடக்க பள்ளின்னு இருக்கு. இது எப்படி மாறுச்சு? அதுக்கப்புறம் கேட்டா அதுக்கு நேர ஆப்போசிட் ரோடு, வேற ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க, நேர இங்கே வருது. ஆமென். சாஸ்திரிகள் திசை மாறினார்கள் அல்லவா, ஆனா மெய்ப்பர்கள் திசை மாறலையே. பல நேரத்தில் நம்முடைய அறிவு நம்மை திசை மாற வைக்கும், ஆனா பேதையாரா இருக்கிறவங்க திசை கெட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு புதிய ஊருக்கெல்லாம் போகும்போது, வெளியூர்லாம் வெளிநாடுகள்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், யாராவது பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் என் சர்ச்சில் இருந்து இன்னார் வந்திருக்கிறாங்க, வெளியே இந்த கார்ல வெயிட் பண்றாங்க. ஓகே, நீங்க அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து எங்க ஏரியாவுக்கு வர ஒரு 2 hours ஆகும். ஓகே, நேர வெளியே வரும்போது பிரைஸ் எல்லாம் விடுவாங்க, யாருன்னே தெரியாது. பிரைஸ் எல்லாம் சொன்னது பிரைஸ் எல்லாம் கார்ல ஏற்றி விடுவாங்க, யாருன்னு இது இந்த காரா? அந்த இடத்துல போய் கேட்க முடியுமா? ஏறி அப்படியே உட்காந்துருப்போம், அடிக்க கொண்டு போகிற ஆட்டோ போல. வண்டி போயிட்டே இருக்கும், நிறைய ரோடு லெஃப்ட்ல திரும்பும், ரைட்ல திரும்பும். அவர் இஷ்டத்துக்கு ஓட்டுவார். நம்ம அவர்கிட்ட போய் நீங்க ரைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க சொல்லவே மாட்டோம். ஏன் தெரியுமா சொல்ல மாட்டோம்? நமக்கு ரூட்டு தெரியாது. இப்ப தெரியுதா ஏன் அறியாத வழியில நடத்துறாருன்னு? சிலர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிரைவிங் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க பாருங்க, அவங்கள ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு நீங்க கார் ஓட்டுங்க, அவங்களும் பிரேக் போடுவாங்க. சிக்னல் சிக்னல் சிக்னல், ஐயோ. சிலர் காருக்கு ஒரு ஸ்டியரிங் தான் உண்டு, ஆனா 4 பேர் ஓட்டிட்டு இருப்பாங்க, பின்னாடி 2 பேர். தெரியாத இடத்துல நம்ம ஏறி உக்காந்தோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு போகும். இப்படிதான் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் அம்பாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போகிறேன். மீட்டிங் போனோன்னு அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ரூமில் இருங்க, நான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த மீட்டிங் ரெடி பண்ணுறான், நான் மீட்டிங்லாம் ரெடி பண்ணுவேன், ஈவினிங் வந்து ஒரு பிரதரை அனுப்புகிறேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. 6 மணி ஆச்சு, 6:15 ஆச்சு, 6:30 ஆச்சு, யாரும் வரல. 6:30க்கு வந்து ஒருத்தன் கதவு தட்டுறாங்க. கதவு திறந்து பார்த்தா கோலியாத் மாதிரி ஒருத்தர் நிற்கிறார், ஒரு நார்த் இந்தியன். அவங்க அந்த குருதாலாம் போட்டு நிற்கிறார், என்னெல்லாமோ ஹிந்தியில பேசுறாரு. அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது.
எனக்கு ஹிந்தியில் அச்சாவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அவர் பேசி இடையில ஒரு வார்த்தை பாஸ்டர் ஜீன்னு வந்து ஜி வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நேரா போனா அவர் பைக்ல இருக்கிறார். நானும் ஏறி உக்காந்தாச்சு. வண்டி போயிட்டே இருக்குது. அவர் சொன்னார் 10 நிமிஷம் தான் ஆகணும். பாஸ்டர் சொன்னார் நீ அங்கிருந்து வர 10 நிமிஷம் தான் ஆகும். இது 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது. டைம் ஆக என் மனைவி என் பிள்ளை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கிறான். இனி அவர்கிட்ட ஏதாவது கேட்கவும் வழி இல்லை. அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றும். ஒரு 20 நிமிஷம் ஆகல, நேர வண்டி வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு, ஸ்பாட்டுக்கு போனது நம்ம பெரிய ஆள் இல்லை, அப்படி இறங்கிட்டு கெத்தா போயாச்சு. ஆனா பாருங்க, ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவர்கிட்ட நீ ஏதாவது சொன்னியா? இல்ல. அவருக்கு எங்க போகணும்னு தோணுதோ போயிட்டு இருந்தார் பாத்தியா. இடையில போற வழியில எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு யார்கிட்டயே பேசிட்டு இருப்பார். இப்படி இருப்போம், ஏசப்பா என்னை பத்தி ஏதாவது போட்டு கொடுக்குறாருன்னு தெரியாது. வண்டி திருப்பி போகும். அறியாத வழியில நடத்துவார். யோசேப்புக்கு திட்டத்தை சொன்னாரு, பாதையை சொல்லலையே. பாதையை சொல்லியிருந்தா யோசேப்புக்கு சுபாவம் என்ன தெரியுமா? உள்ள ஒண்ணும் வைக்க தெரியாது, எல்லாத்தையும் சொல்லிடுவார் வீட்டுல. இப்ப யோசேப் மட்டும் அண்ணா இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நாளைக்கு சாப்பாட்டுக்காக என்கிட்ட வர போறீங்க, இப்படி சொல்லியிருந்தா அந்த குழியில இருந்து தூக்கி இருப்பாங்க. அந்த குழி தானே கடைசியா இருந்திருக்கும். ஆண்டவர் இல்ல இப்படி சொல்லியிருந்தா யாக்கோபு யோசேப்பை வெளியே விட்டுருப்பாரா? இல்ல, நிறைய மறைச்சிருவாங்க, அவருக்கு தெரியும். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். யாக்கோபு இப்போ வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது வனாந்தரமான ஒரு இடத்துல, நேற்று வர வீட்டில் கட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தவன் இப்ப தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வைக்கிறான் படுக்கிறதுக்கு. இந்த கல்லுல தலை வச்சு படுத்தா தூக்கம் வருமா? வரும். யாருக்கு வரும் தெரியுமா? இந்த தலையணை இல்லாதவங்களுக்கு வரும், கட்டில் இல்லாதவங்களுக்கு வரும். இந்த கட்டில் தலையணை இதுல எல்லாம் படுத்து இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வராது. அதான் சொன்னேன்ல, ஒண்ணு இல்லாம போகும்போதுதான் அதனுடைய அருமையே நமக்கு தெரியும். ஆமா. நேற்றா இன்னைக்கு காலையிலையா வரும்போது ரோட்ல படுத்திருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு இருக்கும்போது ரோடு அந்த சென்டர்ல ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த சைடு இந்த சைடு ரோடு, அந்த சென்டர்ல எத்தனையோ பேர் காலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், அவங்களுக்கு தூக்கம் வருது, அவங்களுக்கு தூக்கம் வருது. என்னைக்குமே உங்கள்ட்ட இல்லாததை நினைச்சு புலம்புறதை விட இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குது இல்ல, இது எத்தனை பேருக்கு இல்லை தெரியுமா? என்ன டெய்லி ஏதோ ஒரு வகையில சாப்பிட வைக்கிறான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. டெய்லி என்ன சாப்பிட வைக்கிறார் சொல்றவங்க கை தூக்காதவங்களை பார்த்தா நீங்க சாப்பிடவே இல்லை. அவன் ஏங்க ஒரு நேரம் ஆகாரத்துக்காக ஏங்குற கோடிகள் இருக்கிறாங்க, நம்ம தேசத்திலே இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, இது எத்தனையோ பேருடைய கற்பனை வாழ்க்கை, இது எத்தனையோ பேருடைய கனவு, இது எத்தனையோ பேருடைய கனவு, எத்தனையோ பேருடைய கனவு இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு மேல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணுவோம். பைக்ல போறவங்க கார்ல போறவங்கள பார்த்து ஏங்குறாங்க. அப்படி பார்க்கறத விட சைக்கிள்ல போறாங்களா அவங்கள பார்த்துட்டு, ஆண்டவரே அவங்க சைக்கிள்ல போகும்போது என்ன பைக்ல போக வச்சிங்களே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சைக்கிள்ல போறவங்க பைக்ல போறவங்கள பார்த்து ஏங்குறதை விட்டுட்டு நடந்து, ஆண்டவரே அவங்க எல்லாம் நடந்து போகும்போது அப்பா என்ன சைக்கிள்லயாவது போக வச்சிங்களே ஆண்டவரே. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எங்க ஊர்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சகோதரர் எங்க ஊர்ல அவர் வந்து கன் எடுத்து அவரே சுட்டு செத்துட்டார். சாகும்போது அவர் பெட்ரூம்ல போய் செக் பண்றாங்க, பெட்ல 50 லட்சம் பணம். இப்போ இல்ல, நான் சொல்றது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம். இப்போவே 50 லட்சம் பெருசுதான், ஆனா அந்த டைம் 50 லட்சம்ங்கிறது. அவர் என்ன அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு செத்தார் தெரியுமா? இவ்வளவு பணம் இருந்தோம் என்னால நிம்மதியா வாழ முடியல.
இவ்வளவு பணம் இருந்தும் இங்க ஏசி ரூம் இருக்கு, படுத்தா தூக்கம் வரலன்னா இதுவா ஆசீர்வாதம்? கிழிஞ்ச பாயா இருந்தாலும் படுத்தோன்னு நீங்க தூங்குறீங்களா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வீடு நிறைய ஆகாரம் இருந்தும் எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு சாப்பிட முடியல. அவன் ஒருத்தர் ஊர்ல ஒரு பெரிய வாழைத்தோட்டம் வச்சிருக்கிறார். அந்த வாழை கொலையெல்லாம் காய்த்து எல்லாத்தையும் எடுக்கும்போது அப்படி எல்லா வெரைட்டி பழங்கள் தகல அதை வேலைக்காரங்க கொண்டு வந்து, ஐயா இந்த பழத்தை சாப்பிடுங்க ஐயா சொல்லும்போது, நோ 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 சுகர். தோட்டமா வாழை வச்சிருக்கிறார். ஆனா ஆளுக்கு ஒரு பழத்தை நீ அதை காண்பாய். ஹல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் இன்னைக்கு எதையாவது அனுபவிக்க வைக்கிறாரா? சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். போதும் என்கிற இந்த மனம் இல்லாததுனாலதான் ஏதேன்ல கூட ஆதாம் ஏவாளுக்கு வாழ முடியல. அது ஒரு குட்டி பரலோகம். என்ன அதுன்னு அர்த்தம்? இந்த போதுங்கிற மனசு இல்லாதவனுக்கு பரலோகத்துல கூட வாழ முடியாது. அவனுக்கு அது ஆண்டவர் எப்படி இருக்கு? நேரம் அங்க இந்த போதுன்னு மனம் இல்லாதவங்க எல்லாம் பரலோகத்துல போனாலும் எதுக்கு சண்டை போடுவாங்க தெரியுமா? சேராபீன்களுக்கு மட்டும் ஏன் 6 சிறகு கொடுத்துருக்கிறீங்க? அங்க அதனால அங்க மேக்சிமம் அப்படிப்பட்ட மக்களை கூட்டிலே போக மாட்டார். போதுமைங்கிற மனதோடு அதான் உனக்குரியதை பற்றி கொண்டு யாக்கோபு கர்த்தர் வெளியே கொண்டு வர அவன் தலைக்கு கீழே கல்லை வச்சுட்டு படுக்கும் போதுதான் அவன் ஒரு காட்சி பார்க்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு திட்டம் இருக்குன்னா உன் தேவன் உன்னை சந்திப்பார். உன் வாழ்க்கையில நீ தனிமைப்படுத்தப்படுற அல்லது சில கடினமான சூழ்நிலையில் பயணிக்கிறாய் என்றால் ரெடி ஆயிக்கோ. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க ஏதும் இல்லைன்னு பாடுங்க. ஏதும் இல்லை துணையாளர் என்னை விட்டு. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்திடும். ஆமென். சொன்னதை செய்திடும். நம்புவே ரலமகரோ நம்புவே. ஆமென் ஆமென். யாக்கோபு நினைக்கல. யாக்கோபு நினைச்சிருப்பார் ஒருவேளை அம்மா வந்து பார்ப்பாங்க, அப்பா வந்து பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் கொலை செய்வதற்காவது அண்ணன் வந்து ஒருத்தர் வரல. தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சு படுக்கும் போது, அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் எங்க கொண்டு விடுவார் தெரியுமா? நீ உணரணும். உன் கையெத்துற தூரத்துல நீ நேசிக்கிற உறவுகள் எப்போது இருக்க மாட்டாங்க, ஆனா நான் இருப்பேன். யாக்கோபேன்னு பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்பொழுது அவன் ஒரு காட்சி பார்க்கிறான். ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முனை வானத்திலும் இன்னொரு முனை பூமியிலும். அந்த வானத்தில் வைக்கப்பட்ட அந்த ஏணி, அந்த முனைக்கு மேல யார் இருக்கிறார்னா கர்த்தர் இருக்கிறார். பூமியில வைக்கப்பட்ட முனைக்கு கீழே யார் இருக்கிறா? யாக்கோபு இருக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? யாக்கோபே, இங்க இருந்து அம்மான்னு கூப்பிடு, உங்க அம்மாக்கு கேட்காது. அப்பான்னு கூப்பிடு, உங்க அப்பாக்கு கேட்காது. அண்ணேன்னு கூப்பிடு, உங்க அண்ணனுக்கு கேட்காது. ஆனா என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் தொம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த பிள்ளைய ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு போனாங்க. யாரு? ஆகார். தள்ளி போய் உக்காந்து அழுறாங்க. அப்படி அழும்போது கர்த்தர் ஆகார்ட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன். பிள்ளை எங்க இருக்கு? செடி கீழே. ஆகார் எங்க இருக்கிறாங்க? தூரமா இருக்கிறாங்க. இப்ப அந்த பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கும்? அம்மா கூட இருக்கும்போது தண்ணி தீர்ந்துட்டு அந்த பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கும்? அம்மா
தண்ணி தண்ணி. இப்போ அம்மா இல்லை, இப்போ அந்த பிள்ளை உண்மையில எதுக்கு சத்தம் போட்டிருக்கோம்? அம்மா. ஆண்டவர் பார்த்தீங்களா, பிள்ளை இருக்கும் இடத்துல. உங்க வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கமான உறவுகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி வர முடியாது. ஆனா அந்த இடத்துல யாரால வந்து நிக்க முடியும் தெரியுமா? என் ஆண்டவரால. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்ப நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. கைகளை உயர்த்தி நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத. வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியே, தேவ திட்டமுடைய சகோதர சகோதரி, எப்போ ஆண்டவர் உன்னை சந்திக்கிறாரோ அப்போ நீ உன்னை ஒப்பு கொடுத்துடணும். ஆனா யாக்கோபு ஒப்பு கொடுக்கவில்லை. யாக்கோபு காலத்தை கேட்கிறான், நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, உடுக்க ஆகாரம், உடுக்க உடை, இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர்னு சொல்லி டிமாண்ட் வச்சுட்டு போறான். நீங்க மட்டும் எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தசம பாகம் தந்துடுவேன் அப்படின்னு. ஒன்றை கொடுக்காம உன் காணிக்கையை கொடுத்து நீ சமாளிச்சுட்டு இருக்கிற. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ கொஞ்சம் காணிக்கையை கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்திடலாம். இல்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டாவே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். ஏறக்குறைய 20 வருடம் போகிறது. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். கோலும் கையுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு வருகிறான். ஆனாலும் இன்னும் அவன் தேவனுக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கவில்லை. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு செய்தி வருகிறது, ஏசா 400 பேரோடு வருகிறான் என்று. ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், சத்துரு வளருவதற்கு காரணமே நாம இன்னும் ஒப்பு கொடுக்காததுனால. உன்னை வளர பண்ண கர்த்தர் உன்னை அழைத்தால் நீ அதை தட்டிவிட்டு, எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, நான் வருவேன், சண்டே வருவேன், ஆராதிப்பேன், ஸ்பெஷல் மீட்டிங் வருவேன் தான் வச்சா வருவேன், வர்ஷிப் பண்ண, அதோட போயிடுவேன். அதுக்கு மேலே எனக்கு நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. ஒரு புறம் யாக்கோபு 2 பரிவாரோடத்தோடு வரும்போது, இன்னொரு புறம் ஏசா 400 பேரோடு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? உன் கை உன் விரோதிகள் மேல உயரும். ஆனா நடக்கிறது எல்லாம் தலைகீழா. இப்பொழுதுதான் யாக்கோபு யாபோக்காட்டின் கரையிலே தனித்திருக்கிறான். கர்த்தர் அங்க வந்து நிற்கிறார். யாபோக்காட்டின் கரையிலே கர்த்தர் யாக்கோபை பிடித்தாரா, யாக்கோபு கர்த்தரை பிடித்தாரா? சொல்லுங்க. யாக்கோபு கர்த்தரை பிடித்தான். ஏன்னா கர்த்தரை சொல்லுவார், நான் போகட்டும் பொழுது, அது அர்த்தம் என்னன்னா யாக்கோபு போக விடாம பிடிச்சிட்டு இருக்கிற. அப்போ இன்னும் கர்த்தர் யாக்கோபு என்ன செய்யல? பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா யாக்கோபு ஒப்பு கொடுக்கல. நான் என் கையை கொடுக்காமல் கர்த்தர் என் கையை பிடிக்க மாட்டான். பேதுரு கடல்ல மூழ்கினார்ல, எப்போ எப்போ கர்த்தர் அவன் கையை பிடிச்சார்? ஆண்டவரே. நான் எப்படி ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பான்? கைய நம்ம ஆலயத்தில் கையை தூக்கி ஆராதிக்கலைன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கொண்டு வருவார். கையை தூக்கி அங்கதான் சில ஏரியா போகும்போது உண்மையிலே ஆராதிப்போம். ஹல்லேலூயா.
கையை தூக்கி ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆண்டவர் உடனே கையை பிடிக்கிறார். நான் என்னை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் என் கையை பிடிக்க மாட்டார். இப்ப யாக்கோபு தன்னை ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவர் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். நான் கர்த்தர் அவனை உணர்த்தினார். இதுல தான் உபாகமம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஆசீர்வதித்து விடுகிறவர் அல்ல, உணர்த்துகிறவர். ஏன்னா யாக்கோபு இப்ப எதை நோக்கி பயணிக்கிறான் தெரியுமா? கானானுக்கு போகிறான். நீங்க ஆமென், லாபான் வீட்டிலேயே இருந்தா பிரச்சனை இல்லை. நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு தெரியுமா? அந்த பரம கானானுக்காக அழைக்கப்பட்டவர்கள். கானானுக்கு ஒருத்தன் போக புறப்பட்டானா அவன் வாழ்க்கையை திருத்துவது கர்த்தருடைய பெரிய வேலை. கர்த்தர் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு மேல கைய வைக்கிறார். உண்மையில ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். அவன் தொடை சுளுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் அவனை உருக்குகிறார். கர்த்தர் அவனை புடமிடுகிறார். கர்த்தர் அவனை உணர்த்தி உருவாக்குகிறார். எதற்காக தெரியுமா? அவனை இஸ்ரவேலாய் மாற்ற. யாக்கோபே, உன் மேல ஒரு அடையாளம் இருக்கிறது. உன்னை குறித்து ஏசா சாட்சி கொடுக்க மாட்டான். நாளைக்கு ஏசா வந்து நிற்பான். கர்த்தர் கப்பர்நகூம் இதெல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? அநேக அவருடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்து என்ன சொல்லுவார்? நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் சொல்லுவார்ல. அதுதான் நடக்குது. நாளைக்கு ஏசா அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்களேன். இப்ப கிருபாசனத்தில் இருக்கிறார். அதனால நெருங்கி நெருங்கி வரும். அவர் மட்டும் நியாயாசனத்தில் உட்கார்ந்துட்டாரு, நீதிக்கு தக்க பலன் அளிப்பார். அதனாலதான் கர்த்தர் உணர்த்துகிறாருங்க. கர்த்தர் உணர்த்தும் போது அதை தட்டி விட்டு ஓடிராதீங்க. ஆசீர்வதிக்கிறத வச்சு நான் ரொம்ப யோக்கியம் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் என்ன ஆசீர்வதிக்கப்படல, நான் ரொம்ப கெட்டேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அப்படி பார்த்தா ஐஸ்வர்யவான் லாசரு 2 பேர்ல உண்மையிலே ஆசீர்வாதமா இருந்தது யாரு பூமியில? ஐஸ்வர்யவான். ரொம்ப கஷ்டப்பட்டது யாரு? அப்படியே அவங்க மரித்த பிறகு லைஃபை பாருங்க. அதனால ஒருத்தங்களுடைய ஆசீர்வாதத்தை வச்சு கணக்கிடாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாததும் கர்த்தர் உங்களை கைவிட்டாருன்னு நினைக்காதீங்க. யார் யாரை எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அவருக்கு மிக முக்கியம். ஏன்னா இதற்காக கிரயம் கொடுத்தவர் தான் நம்மை நடத்துகிறார். இப்ப யாக்கோபுட்ட உன் பேர் என்ன? இதே கேள்வி 20 வருஷத்துக்கு முன்பதாக ஈசாக்கு கேட்ட போது ஏசா என்றான். அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு தன்னை ஈசாக்குக்கு மறைக்கிறான். கர்த்தர் இப்பொழுது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதன் அர்த்தம் என்ன? உங்க அப்பாவுக்கு நீ உன்னை மறைச்சிட்ட, எனக்கு அப்படி நீ உன்னை மறைக்க கூடாது. நீ உன்னை எனக்கு மறைச்சிட்டேனாலே என்னால உன் கையை பிடிக்க முடியாது. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட, அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாத்தையும் சொல்லணும் அவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் யாக்கோபு ஆண்டவரே. அவன் யாக்கோபு என்று சொல்லும் போது அது வெறும் பெயர் அல்ல, அவன் சரித்திரம், இதுவரை உள்ள அவனுடைய சரித்திரத்தையே சொல்லுகிறான். அப்பா, நான் வந்து எங்க அண்ணன்ட்ட கூழ் கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தின யாக்கோபு, வேஷம் போட்டு எங்க அப்பாவை ஏமாத்தின யாக்கோபு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் தான் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை தொட்டார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. இருபது வருடம் பகையை சுமந்து வந்த ஏசா யாக்கோபு ஒப்பு கொடுத்ததும் மனசு மாறிட்டான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையில் அன்பு சகோதரா சகோதரி, யாக்கோபை போல நீங்க இந்த இரவு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவன் பல நாள் பிரச்சனைக்கு இந்த இரவுல கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். ஒருக்கா விட்டு எங்க ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறதுல பல நாள் பிரச்சனை முடியும்னா சிரிச்சிருங்க. ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுனால பல பிரச்சனை முடியும்னா ஃபோன் பண்ணி பேசிருங்க.
ஏன் இந்த பார்த்தீங்களா, யாக்கோபு 2 பரிவாரத்தை சம்பாதித்தோம். ஏசா பிரச்சனை வந்ததும் தனித்து தானே போயிருந்தான். 3 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஒரு செர்மன் அவியானவர் பேச வைத்தார். பேசிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரனுக்கு இருக்கவே முடியல. வந்தார், முடிச்சு பாஸ்டர் நான் எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ண போறேன்னாரு. சொல்லிட்டு அழுறாரு. ஏன்? 1 வருஷம் ஆச்சு நான் அவங்கள்ட்ட பேசி. மாமியார்னு ஒய்ஃபோட அம்மா. என்ன? இல்லை, எங்களை ஒரு மாதிரி அடித்து வெளியே விரட்டிட்டாங்க. எனக்கு அந்த டைம் வேலையெல்லாம் இல்லை பாஸ்டர். என்னை ஒரு மாதிரி கேவலப்படுத்தி என்னை அடித்து வெளியே விரட்டிட்டாங்க. இப்போ கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். ஆனால் அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சர்ச்சில் வச்சே ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்ததும் மாமியார் அங்கிருந்து ஒரே அழுக. மறுமனே மன்னிச்சிருங்க, வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வாங்க. உடனே இவர் பாஸ்டர்கிட்ட பேசுங்க. உங்கள் மாமியார்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? அந்த அவங்களும் பேசி ஜோம் பண்ணி ஒரு ஃபோன் காலில் மேட்ரு சாகும். ஒத்துக்கிறதுல, அதாவது உலகத்தில் சொல்ல விட்டு கொடுக்கிறவன் இதெல்லாம் தெரியுது, வசனம் தெரிய மாட்டேங்குது. ஆமே. அதாவது ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறதுல பிரச்சனை முடிஞ்சுன்னா சிரிச்சிருங்க. மனைவியை பார்த்து சிரிச்சு ஒரு முத்தம் விட்டா பிரச்சனை முடியும்னா சிரிச்சு முத்தம் விடுங்க. மனைவியை வேற யார்ட்டையாவது இல்லை, வேற யார்ட்டாலும் பிரச்சனையே தலைக்கு மேல. அது பாஸ்டர் சொன்னாங்க, சிரிச்சு கிஸ் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிரும். அரை உறக்கத்தில் கேட்பாங்க. ஏங்க எவ்வளோ பிரச்சனை, ஒரு இரவு தான் மேட்ரு முடிஞ்சு. இதுக்கு 20 வருஷம் நீட்டணுமா? யாக்கோபு பெத்தேல்ல கத்த தரிசனமானார்ல, அப்பவே நீ இப்படி ஒப்பு கொடுத்திருந்தேன்னா இந்த 20 வருஷம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பவே யாக்கோபு ஒப்பு கொடுத்திருப்பானா ஏசா சால்வ் ஆயிருப்பா. யாக்கோபு யாரை பார்த்திருக்கலாம் தெரியுமா? ரெபேக்காளை பார்த்திருக்கலாம். நீ எப்பவே இஸ்ரவேலா மாற வேண்டியவன். நீ 40 வருஷத்துக்கு முன்னாடியே மாற வேண்டியது. பட்டணமே, ஓச்சேரி பட்டணமே, ஓச்சேரி ஜனமே, நீ இவ்வளவு நாள் இழுத்து உன் வாழ்க்கையில திரும்பி பாரு. எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கிற, எவ்வளவு இழந்திருக்கிற. இனி ஒரு இழப்பு வேண்டாம், இனி ஒரு நஷ்டம் வேண்டாம். இந்த இரவு அனுகிரகத்தின் இரவு, இந்த இரவு ரட்சணியத்தின் இரவு. எத்தனை பேர் உண்மையில எனக்கு ஒரு ஆண்டவரே, யாபோ காற்றின் கரையில யாக்கோபு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நான் இங்கே இந்த செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஆமென். கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் இருக்கும். அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த இரவுல இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எப்போ தெரியுமா? உங்களை முழுசா கொடுங்க. அந்த பெத்தேல் எடுத்த மாதிரி பொருத்தனை வேண்டாம். நான் தசமபாகம் தருவேன், நான் சாட்சி சொல்லுவேன், அதெல்லாம் செய்யுங்க. சிலர் பாருங்க, ஆண்டவர் பெருசா செய்வாராம், இவங்க 15 நிமிஷம் சாட்சி சொல்லுவாங்களாம். பொருத்தனைலாம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவரே, நீங்க எனக்கு அது இது தந்தீங்க, இது செஞ்சீங்கன்னா நான் அடுத்த சண்டே பாஸ்டருக்கு செய்தி வேலையை நானே எடுத்து சாட்சி கொடுப்பேன். ஆண்டவரே, நீங்க சாட்சி கொடுக்கணும். பாஸ்டர் பின்னாடி இருந்து ஸ்தோத்திரம் 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 சொல்றதும் எதுக்கு சொல்றாங்கன்னா மைக்க வச்சுட்டு போங்கன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹல்லேலூயா. இப்படிதான் எங்க சர்ச்சில் முந்தி. இப்பெல்லாம் சாட்சிலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சாட்சியை சொன்னா எழுதி கொடுத்துருங்க. அது சபைக்கு பிரயோஜனமா கர்த்தருக்கு மகிமையா இருந்தா நாங்க வாசிப்போம், இல்லைன்னா நாங்களே வாசித்துட்டு ஆமின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது அப்பா இருக்கும்போது அப்போ சின்ன கூட்டம், அப்போ சாட்சி உண்டு. 10 மணிக்கு அப்போ சர்வீஸ் 10லேருந்து 1 மணி வரை. சாட்சி டைம் 11:30 12 மணி வரை. இது சாட்சி போய் 12 மணி ஆச்சு, 12:05 ஆச்சு, 12:10 ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. எங்கள் அப்பா எழுப்பிட்டாங்க. எழும்புனதும் இன்னும் ஒரு சாட்சிக்கு பின்னாடி இந்த 75 வயசு பாட்டி ஒருத்தங்க எழும்புறாங்க. எங்கள் அப்பா பார்த்தாங்க, பாவம் அவங்கள உட்கார வச்சு வயசு காலத்தில் ஒரு வேளை அடுத்த வாரம் வர முடியாமல் ஆயிட்டுனா, அதனால மைக் அங்கே கொடுப்பா அப்படின்னாங்க. அந்த பாட்டி மைக் எடுத்ததும்
நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது. எங்க அப்பா உடனே அந்த மைக்கை வாங்கு, இவங்க 8ஆம் வகுப்பு படிச்சு. சிலர் எப்படிதான். ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? முதல்ல நீங்க உங்களை கொடுங்க. பெத்தேல்ல சூரியன் அஸ்தமித்ததுன்னு இருக்கும். பெத்தேல்ல ஆதியாகமம் 27வது அதிகாரம், 28வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்ததுன்னு இருக்கும். பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரித்திரமா படிக்க கூடாது. அதுல கர்த்தர் ஒரு மெசேஜ் நமக்கு சொல்ல விரும்புறார். ஏன்னா அவன் வாழ்க்கையில இருளாக ஆரம்பிச்சிட்டுல, வீடு இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல. உண்மையில அவன் லைஃப்ல சூரியன் என்னாச்சு? அஸ்தமித்தது. அந்த இடத்துல தான் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அந்த இடத்துல கர்த்தர் வந்தார் பாத்தீங்களா? இதுதான் என் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் லைஃப்ல அஸ்தமித்த சூரியன் எப்பொழுது உதயம் ஆயிட்டுன்னு பைபிள்ல ரெக்கார்ட்ல இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் சூரியன் வந்து போச்சு. ஆனா அவன் லைஃப்ல சூரியன் அங்க அஸ்தமித்தது அல்லவா? இந்த பெனியேலில் ஒப்பு கொடுப்பான் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம். ஆமென். அதனுடைய எத்தனை வசனம்? 30. இது புது பைபிள்னால பேஜ் எல்லாம் வரமாட்டேங்க. 31வது வசனத்தை வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த எங்க சொல்லி இருக்கணும் தெரியுமா? பெத்தேல்ல சொல்லி இருக்கணும். ஆனா பெத்தேல்ல ஆண்டவரை சொல்றதுக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது. ஆண்டவர் இடத்தை பத்தி கேட்க வந்தார். யாக்கோபு இந்த இடம் எப்படி வாங்கலாமா, சர்ச்சை கேட்டலாமா கேட்க வந்தார். இல்ல, நம்ம எல்லாம் இடத்தை பேசுவோம், நம்மளும் பேசவே மாட்டோம். அந்த இடத்துல ஆண்டவரே, நான் ஆண்டவரை பார்த்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைப்பானா? அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைத்தான். இனி அடுத்த வார்த்தை. அவன் பெனியேலை கடந்த போது சூரியன் உதயமாக. கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லைஃப்ல அஸ்தமித்த சூரியன் இந்த இரவு உதயமாகிறது. நீங்க ஒப்பு கொடுக்கணும், முழுசா ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். இனி ஏசா பிரச்சனை சால்வ். இனி நீ பின்வாங்க மாட்டா யாக்கோபே. உங்க லைஃப்ல சூரியன் உதயமாயிட்டுனா அதுக்கு நடந்த காரியங்கள்லாம், அதுல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். யாக்கோபு ஒன்னும் இல்லாம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபத்தை வைப்பான் தெரியுமா? ஆண்டவரே, நான் போற இடத்துல எனக்கு உண்ண ஆகாரம் தாங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. ஆனா யாக்கோபினுடைய தலைமுறையை கர்த்தர் எப்படி வைத்தார் தெரியுமா? தேசம் பஞ்சத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது யாரு தெரியுமா? யோசேப்பு. நீங்க மட்டும் ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க எந்தெந்த கடினமான பாதையில் நடந்தீங்களோ அதுல எல்லாம் உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். பாஸ்டர் அலெக்ஸ் அவங்க இந்த இடத்துல அவங்க கையில 5 ரூபா கூட கொடுக்காம கொண்டு வந்து விட்டு போனாங்களாம். ஆமே, தெருவா நடந்தார். இன்னைக்கு தலைமுறைகளை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு மத்தியானம் என்னெல்லாம் சாப்பாடு உண்டு எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. ஆமே, ஆண்டவர் ஒன்றை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, நல்ல கர்த்தர். ஆமே, ஒப்பு கொடுத்துருங்க, முழுசா ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இதுவரை ஆபிரகாமின் தேவனாய் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டவர் இப்பொழுது முதல் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனாய் மட்டுமல்ல, யாக்கோபின் தேவனாகவும் அறியப்படுகிறார். நீங்க ஒப்பு கொடுத்த இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே கர்த்தர் உங்கள் தேவனாய் அவர் அறியப்படுவார். ஆமென் சொல்லலாமா? ஒரு 2 நிமிஷம் முழங்கார் போட முடியுமா? முடிந்தவர்கள், வயதானவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அர்ப்பணித்தேனா நான் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறவங்க அப்படியே கைகளை உயர்த்தி
நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா, என்னை முழுவதும் ஒரு அபலமா சேகர மாமலரதனரா உள்ளமுடல் எல்லாமே, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க அப்பா, கள்ளம் கபடு இல்லாமல், கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. என்னை உருவாக்குங்கப்பா. உண்மையா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணித்தே ஆவி ஏசப்பா, நான் உம்முடையவன் ஆண்டவரே. என்ன நீங்க கிருபையாய் காக்குறீங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையில அஸ்தமித்த சூரியன் உதயமாகட்டும், உதயமாகட்டும். நிறைய காரியத்துல இன்னொரு வெளிச்சத்தை நான் பார்க்கலையே, இன்னொரு வெளிச்சத்தை நான் பார்க்கலப்பா. என்ன பார்க்க வச்சிருங்கப்பா. இந்த எப்படி அந்த இரவு யாக்கோபுக்கு ஒரு வெளிச்சத்தின் இரவா இருந்ததோ, இந்த இரவுல எனக்காகவே பேசுறீங்கப்பா. நான் என்ன முழுசா தரேன்பா, என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்பா. என் வாழ்க்கையில என்னோட எந்த காரியத்தை நிமித்தம் என் வாழ்க்கையில இன்னும் சூரியன் உதிக்கலையோ, அந்த காரியத்துல உங்க கரம் நீட்டப்படட்டும், உங்க கரம் நீட்டப்படட்டும், உங்க கரம் நீட்டப்படட்டும். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உடைக்க வேண்டிய பகுதியை உடைங்க ஆண்டவரே. பிரிக்க வேண்டிய காரியத்திலிருந்து பிரித்தடுங்கப்பா. உடைத்தே உருவா ஆண்டவரே. ரெண்டு கைகளை அப்படி விரித்து உயர்த்தி சிக்ஷித்தே. நமக்கு தோணும், ஆண்டவரை யாக்கோபு எப்படி சுளுக்கி விட்டீங்க தோடைய. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் கை வைக்கலன்னா ஏசா கை வச்சிருப்பான். ஏசா கை வச்சா யாக்கோபு இல்லாம போயிருந்திருப்பான். நான் கை வைப்பேன், என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன், இன்னொருத்தனை தொட விட மாட்டேன். கர்த்தர் சத்துருவை தொட விடல, ஏசாவை தொட விடல, சவுலை தொட விடல. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். இப்ப சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை. நன்றி அப்பா, துணையாளர். ஏதும் ஷரபல பதுடரபா. சொன்னதை செய்திடோ, சொன்னதை ஓரபலபதரமா சேகரபா. ஆமென். சொன்னதை சொல்லுங்க, நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா, நம்புவே. பிரியமான சபையே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதை நாவில உணர்கிறேன். இந்த சபை, இந்த ஊழியத்தை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, உன்னை இந்த சத்தத்தை கேட்பதற்காகவே கொண்டு வந்தார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில இது உனக்கு ஒரு பெனியேலின் இரவு, ஒரு பெனியேலின் இரவு. ஆமே, அநேக நாளாய் வெளிப்படாத சூரியன் உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இந்த 2025ஆவது ஆண்டு உன் வாழ்வின் சூரியன் உதயமாகிற இரவு. நெடுநாள் காத்திருந்தாய், திரும்பினது வருகிற வருஷம் இது. இந்த புதிய வருஷம் சபையே, உன்னுடைய இந்த 41வது வருஷம். என கேட்கிற அன்பு சகோதரி, சகோதரா, உன் வாழ்வின் சூரியன் உதயமாகிற. Thank you Holy Spirit.
கடைசி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நம்புவே இறுதி நம்புவே. இன்னைக்குள்ள வேர்டு எத்தனை பேர் பிரசங்கமா கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் தீர்க்க தரிசனமா கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய பீடத்திலிருந்து சொல்றேன், இந்த வார்த்தை உனக்கான தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொண்டு போவாயானால் பெத்தேலை காண பண்ணினவர் உன்னை பெனியேலுக்குள்ள கொண்டு போறா. இனி உன் வாழ்க்கையில வெறும் பெத்தேலின் அனுபவம் மட்டுமல்ல, பெனியேலின் அனுபவம் இருக்க போகிறது. உன் வாழ்வின் சூரியன் உதயமாகிறது, உதயமாகிறது. நல்ல கைகளை சட்டி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.